ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சார் பேர் மகேஷ் கணேசன். அவர் ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் பிரின்சிபால். அவர் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த டிரைவிங் லைசன்ஸுக்கு கொடுக்கறதுக்கும், அந்த பிரேக் இன்ஸ்பெக்டரு, வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு, அந்த இது எல்லாம் லைசன்ஸ் புதுசாக எடுக்கிறதுக்கும், லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுறதுக்கும், வெஹிக்கிள் செக்கிங்க்கும், இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்கெல்லாம் என்னென்ன அக்கிரமமெல்லாம் நடக்கிறது அப்படின்னு பார்த்து அவர் ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அதை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு 1 or 2 minutes சொல்லியிருக்காரு. நீங்கள் கேளுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 டிஃபெக்ட் சொல்லுவாருங்க. நம்மளே கேட்பார், என்னையா இது, பிள்ளைங்க போகிற வண்டி இப்படி வச்சுருக்கீங்க இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்வார். நாம் அதுக்கு எந்த பதிலும் சொல்லக்கூடாதுங்க. செஞ்சிடறேன் சார், சரி அடுத்த வாரம் வியாழக்கிழமை கொண்டாந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே கொடுத்துட மாட்டாருங்க, இறங்கி போயிடுவாருங்க. மறு வாரம் அந்த புரோக்கர் மறுபடியும் வருவான், சார் அவர் சொல்லதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க சார், அவர் எல்லாத்துக்கும் அப்படி தான் பேசுவார், உங்கள் வண்டிக்கு சைனே பண்ணியாச்சு, நீங்கள் சும்மா வண்டி எடுத்துன்னு போங்க, காட்டுங்க, ஒரு தடவை ஏறுவார், அங்கே தட்டுவார், இங்கே உதைப்பார், அதெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு பார்த்துக்குங்க, உங்கள்கிட்ட ஒன்றும் பேச மாட்டார், இறங்கி போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க நினைக்கிறேன். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்டு போயிடணும். அதெல்லாம் இங்கே காணொலியில் சொல்ல முடியாதுங்க. இப்படி ஒரே ஒரு அரசு அலுவலகத்தில் இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் எவ்வளவு அக்கிரமம் நடக்கும் இல்லைங்களா? இப்போ நான் ஏற்கனவே தலைமை ஆசிரியராக வேலை செஞ்ச ஊரில் எனக்கு லைசன்ஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த லைசன்ஸுக்கெல்லாம் நான் ஒன்றுமே செய்யலைங்க. நான் வண்டி ஓட்டி காட்டல, எதுவும் பண்ணலைங்க. கரஸ்பாண்டன்ட்டு ஒரு ஆள் அனுப்புவார். அவர் யாருன்னா அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸில் புரோக்கர், வேலை செய்கிற ஆள் கூட கிடையாது. அவர் ஃபார்மில் ஒரு 6-7 இடத்துல கையெழுத்து வாங்கினார். அவ்வளோதான், போயிடுச்சு. எனக்கு நான் வெயிட் பண்ணுறேன். எல்எல்ஆருக்கு கூப்பிடுவாங்க, 14 நாளில் எல்எல்ஆர் அப்படின்னு சொன்னாங்க. சரி கூப்பிடுவாங்க, நம்ம போகணும் போல் இருக்குது, வண்டி ஓட்டி காட்டணும் போல் இருக்குதுன்னு 2 வீலர்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. எதுவுமே கிடையாதுங்க. ஒரு 18வது நாள் எனக்கு டிரைவிங் லைசன்ஸு பக்காவாக கார்டு வந்துருச்சு. வந்தவுடனே நான் அந்த புரோக்கரை கேட்குறேன், என்ன சார் இது, நான் ஒன்றும் வண்டியெல்லாம் ஓட்டி காட்டலையே, நீங்கள் வண்டியெல்லாம் ஓட்டி காட்டுறதுக்கு நான் எதுக்கு சார் இருக்கிறேன், வச்சுங்க சார் லைசன்ஸை, போயிட்டே இருங்க சார். இதே மாதிரி தாங்க எல்சிவி, லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்குல்ல, கார் ஓட்டுறது, அதுக்கு அப்படி தாங்க லைசன்ஸ். இது நீங்கள் கேட்கலாம், ஏன் நீ நேராக போய் ஆஃபீஸில் கேட்க வேண்டியது தானே, நீ நேராக போய் அப்ளை பண்ண வேண்டியது தானே. ஒன்றும் நடக்காதுங்க. நேராக போனீங்கன்னா ஒரு வெண்ணையும் நடக்காது. உங்களால் எதையும் வாங்கவே முடியாது. 6 மாதம் சுற்றணுங்க நீங்கள். இப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சொன்னார். சார், நான் இந்த மேட்டரில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லி ஆசைப்படுறேன். நான் ஒரு ரிட்டையர்டு பேங்க் எம்ப்ளாயிங்க. நான் ஐ ஆம் அரவுண்ட் 80 years old, சூப்பர் சீனியர் சிட்டிசன். இதே இஷ்யூவில் எனக்கு நடந்த 2 ஆர்டிஓ ஆஃபீஸு. ஒன்று சென்னை ஆர்டிஓ ஆஃபீஸு, கேகே நகர் வெஸ்ட்டு. அங்கே என்னோட டிரைவிங் லைசன்ஸை எடுக்கிறத பற்றி ஒரு 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 எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பூனா ஆர்டிஓ ஆஃபீஸில் அந்த டிரைவிங், ஏற்கனவே சென்னையில் எடுத்த டிரைவிங் லைசன்ஸோட ரெனியூவல் அங்கே பண்ண வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது 2 உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோன்னு நான் ஆசைப்பட்றேன். சென்னை ஆர்டிஓ ஆஃபீஸ் கேகே நகர் வெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டைம் நான் கார் டிரைவிங் லைசன்ஸ், 4 வீலர் லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு
நான் வந்து கார் டிரைவிங் தெரியாது எனக்கு. நான் வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்தேன் கற்றுக்கிறதுக்கு, டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அவங்க வந்து டிரைவிங் 1 மாதம் டிரைவிங் கற்றுக் கொடுத்தாங்க ஆன் ரோடு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க சார். நீங்கள் வந்து ஒரு அந்த பிரேக் இன்ஸ்பெக்டரோ அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் வந்து அவருக்கு முன்னாடி நீ வண்டி வந்து ட்ரைவ் பண்ணி காட்டணும். அதெல்லாம் அவர் வந்து பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துடலாம். இந்த லைசன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். நாங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துடுவோம், நீங்கள் வர தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டே நான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனேன், கேகே நகர் வெஸ்ட்டு. அந்த வெஹிக்கிள் கார் என்கிட்ட கிடையாது இல்லையா, அந்த காரு கற்றுக் கொடுத்த டிரைவிங் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அவங்க காரு கொண்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு 5-6 பேர் இருந்தோம் அந்த ஸ்கூலில் கற்றுக்கினவங்க. ஒவ்வொருத்தராக வந்து 4 பேர் வந்து 5 பேருன்னு வச்சுக்கோங்க, 3 பேரோ 4 பேரோ பின்னாடி உட்காந்தாங்க. அந்த லைசன்சிங் அத்தாரிட்டி அந்த ஆஃபீஸர் அவர் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தார். என்ன ட்ரைவ் பண்ணி காட்ட சொன்னாங்க. நான் ட்ரைவ் பண்ணி காட்டினேன். அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் பின்னாடி போயிடுங்க, இல்லை வெளியே போயிடுங்க. அந்த பேக்கில் இருக்கிற 3 பேர் ஒவ்வொருத்தராக ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரைவ் பண்ணி காட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி நடந்ததுங்க, ஃபிசிக்கலாக நடந்தது இதெல்லாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸு கிடச்சிடுது. அது ஒரு இஷ்யூ, ஒரு எக்ஸாம்பிள் ஆகிடுதா. நான் பூனாவில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறச்ச இந்த டிரைவிங் லைசன்ஸு ரெனியூவல் பண்ண வேண்டிய டைம் வந்துடுது. அங்கே எனக்கு புதுசு, பாஷை தெரியாது, எதுவும் தெரியாது, மராத்தி. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஹிந்தி இங்கிலீஷ் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு காட்டி அந்த டிரைவிங் ரெனியூவலுக்காக நான் யாருன்னு சொல்லி என்னோடய ஆஃபீஸ் அட்ரெஸ்ஸு, ஐடி கார்டு எல்லாம் அவங்களுக்கு காட்டினதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கினாங்க. நீங்கள் பர்டிகுலர் டேட்டில் வந்து அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்ட வந்துடுங்க சார், அங்கே உங்கள் காரும் எடுத்துன்னு வந்துடுங்க. அப்போ எனக்கு கார் இருக்குது இல்லையா, ஐ ஹாவ் மை ஓன் கார், உங்கள் கார் எடுத்துன்னு வந்துடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அந்த ஆஃபீஸருக்கு முன்னாடி ட்ரைவ் பண்ணி காட்டணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டைமுக்கு போனேன். அந்த ஆஃபீஸர் வந்து என் பக்கத்தில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்தார், நான் டிரைவர் சீட்டில். ட்ரைவ் பண்ணி காட்டுங்க அப்படின்னா ட்ரைவ் பண்ணி காட்டினேன். இந்த லெஃப்ட்டில் கொஞ்சம் பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். லெஃப்ட்டில் பார்க் பண்ணேன். நீங்கள் பார்க் பண்ணுறச்ச இந்த இண்டிகேஷன் போடணுமே, இண்டிகேட்டர் போடலையே அப்படின்னு கேட்டார். சாரி சார், கரெக்டு தான், நான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான். சரி, அவரும் சிரித்தார். அதில் நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு. நான் வந்துட்டேன். டிரைவிங் ஃபிசிக்கலாக அவர் என் பக்கத்தில் உட்காந்து ட்ரைவ் பண்ண காட்ட சொன்னார், காட்டினேன். நான் வந்து ஒரு பேங்க் ஆஃபீஸர்ன்றதுனால ஒரு ஓகே, எத்தனை வருஷமாக நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அப்படின்னு. ஆமாம் சார், ரெனியூவல் தான் இங்கே அப்படின்னு போயிட்டு எனக்கு ரெனியூவல் லைசன்ஸு அந்த டிரைவிங் ஸ்கூல் ஆளுங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சார் வந்து மகேஷ் கணேஷ் சார் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அது வச்சு நம்ம வந்து டோட்டலாக வந்து ஓவராலாக என்டையர் சிஸ்டமே சரியில்லைன்னு சொல்ல முடியாது. என்னோடய 2 எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். ஆர்டிஓ ஆஃபீஸ் சென்னை கேகே நகர் வெஸ்ட்டு, பூனாவில் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ். 2 பேருக்கு முன்னாடி வந்து காரு வந்து ட்ரைவ் பண்ணி காட்ட சொல்லி ஃபிசிக்கலாக அவர் என் பக்கத்தில் அந்த டிரைவிங் அத்தாரிட்டி வந்து லைசன்சிங் அத்தாரிட்டி வந்து ஃப்ரண்ட் சீட்டில் என் பக்கத்தில் உட்காந்து என்னை ட்ரைவ் பண்ணி காட்ட சொன்னாங்க. நான் காட்டினதுக்கப்புறம் தான் எனக்கு லைசன்ஸ் வந்தது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஓவரால் சிஸ்டமே சரியில்லைன்னு சொல்ல முடியாதுன்றது தான் என்னோடய கருத்து. தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.